வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நான் அந்த ஃபீட்பேக்ஸ் கேட்டிருந்தேன் தெரியுமா, நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸோட ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை நான் எடுத்து படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ரெகுலராகவே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜும் ஜென்ரேட் ஆகும். இப்போ எப்படின்னா, மக்கள் கீழே இருக்க கமெண்ட்டை படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு சில கமெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, யூசர் ரிவ்யூ கமெண்ட்ஸில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கமெண்ட்டை செக் பண்ணுவாங்க. கமெண்ட் நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸுங்க. ரெஸ்பான்சிபிளாக இருந்தோன்னு வைங்களேன், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேரும் பண்ணலாம், நம்மளோட டவுட்ஸையும் அந்த இடத்துல கேட்கலாம். அந்த டவுட்டை நான் தான் தீர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த டிவைஸை பற்றி கேட்குறீங்களோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணுற ஒரு யூஸரே உங்களுக்கு தீர்த்து வைப்பாப்ல. இதுக்கு பேர் தான் ஹெல்தி கம்யூனிட்டி. ஆமாம், அதுக்கு தான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நீங்கள் டிஸ்கஷன் மாதிரியான விஷயங்களை நல்லா ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது, அதை நாங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நாங்கள் எப்படி ப்ரைஸ் பண்ண போகிறோம், அது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கெலாம் எக்ஸ்க்ளூசிவாக பேஜஸ்லாம் மெயின்டைன் பண்ணது இதுக்கு தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அழகா ஜவஹர் ஜாக்கி அப்படிங்கிற நண்பர் பிக்சல் 7a சூப்பராக ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஹாய் ப்ரோ, அக்டோபர் 7 பிக்சல் 7a வாங்கினேன். 1 month 11 days ஆகிடுச்சு. டே எல்லாம் சொல்கிறாப்புல. 27K வாங்கினேன் ப்ரோ, டாடா கிளிக்கில். சார்ஜர் வாங்கினேன் 1.6K. ஓகே, நான் OnePlus Nord CE 3.5 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிக்சலுக்கு அதை பண்ணிவிட்டு பிக்சல் 7a வாங்கினேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது ப்ரோ. 90 Hz தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். நான் கேமே விளையாட மாட்டேன். அங்கே தான் ஏன் இவர் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாருன்னா, இதுதான் ஒரு வேளை மெயின் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கேமே ஆட மாட்டேன்ட்டாரு. அடுத்து என்னென்னா, யூடியூப் வீடியோ பார்ப்பேன். ஓகே, அதை விட்டால் சும்மா ப்ரௌஸ் தான் ப்ரோ பண்ணுவேன். சும்மா டெக் நியூஸு எல்லாம் படிப்பேன், அவ்வளோதான். எப்போவாவது ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவேன், மட்டும் கொஞ்சம் ஹீட்டாக ஃபீல் பண்ணேன். மற்றபடி என் யூசேஜுக்கு அதிகமாக ஹீட் கூட ஃபீல் பண்ணலை. நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு 5G தேவையா அப்போ மட்டும்தான் ஆன் பண்ணிப்பேன். ஓகே, 5G எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் ஆன் பண்ணிப்பேன். மூவி டவுன்லோடு இல்லாட்டி ஆப் அப்டேட்ஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மற்ற நேரத்தில் 4Gலேயே தான் இருக்கும். நான் அதிகமாக கேமராவை கூட யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு 5 to 6 ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 3 ஃபோட்டோ வரும். ஆவரேஜாக 6 hours வரைக்கும் SOT வருதா? இதெல்லாம் எனக்கு கனவாகவே இருக்குது. ஒரே ஒரு கடுப்பு, மார்னிங் சீக்கிரமாக எழுந்து சார்ஜ் போட்டு தூங்கிடுவேன். ஒரு 1.5 hours அப்புறம் பார்த்தா 85 மாதிரி இருக்கும். ப்ரோஸ்: கேமரா, சாஃப்ட்வேர், பேட்டரி லைஃப், காம்பேக்ட் சைஸு, ஹேப்டிக்ஸ் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஹேப்டிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். பிக்சல் ஹேப்டிக்ஸ் எப்பயுமே சூப்பராக இருக்கும். அதனால தான் எனக்கு கூகுள் மேலே ஒரு காண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்ல ஹேப்டிக்ஸை 6A 7A 8A எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு சிஸ்டம் லெவலில் இருக்கக்கூடிய யூஐயில் ஹேப்டிக்ஸ் அவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? நீங்கள் அதனால் யூஐயோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேப்டிக் ஃபீட்பேக் வரும். அதை 7A 8A 6A மட்டும் தூக்கி விட்டது நியாயமற்ற செயல். இது ரொம்ப கேவலமாக இருக்குது கூகுள். இதெல்லாம் ஒரு ஃபீச்சர்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீங்கள் தூக்குறீங்க பார்த்தீங்களா? இது கொடுக்க முடியாத ஃபீச்சர் மாதிரி. ரொம்ப 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 கேவலமாக இருக்குது. ஓகே, ஸோ ஹேப்டிக்ஸ் நல்லா இருக்குது. கான்ஸ் 18 வாட் சார்ஜிங்கு, டபுள் டேப் இல்லை, வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆக்சசபிலிட்டி டச் வச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டு 10 times 7 times தான் யூஸ் ஆகுது. ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. செம்ம வேலிடான பாயிண்ட்டாக இருக்குது எல்லாமே. டபுள் டேப் டு ஸ்லீப் இல்லைங்க. அது நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ரியல்மியோ இல்லாட்டி ஏதாவது OnePlus, ஓப்போ, விவோ, ஐக்கூ வேறு ஏதாவது டிவைசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, போக்கோ, ஷவுமியில் இல்லை ஆனால் போக்கோவில் இருக்குது டபுள் டேப் டு ஸ்லீப்லாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் இது கஷ்டமாக இருக்கும். ஸோ சூப்பரான ஃபீட்பேக் ப்ரோ. ஜவஹர் ப்ரோ, தேங்க்யூ. ஜவஹர்லால் நேரு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஜவஹர் ப்ரோ. அடுத்து ரியல்மி, ஓப்போ. என்ன ப்ரோ நேம் இது? சிவா பிரதர், 15 to 25K மிட்ரேஞ்ச் ஃபோனில் முன்ன மாதிரிலாம் இப்போ ஹெட்ஃபோன் ஜாக்கு, மைக்ரோ எஸ்டின்னு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரே வர மாட்டேங்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கு நிறையா ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுது. ஹெட்டேக்கு, மைக்ரேன் இஷ்யூ நிறையா நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அவங்க ஒயர்லெஸ் யூஸ் பண்ண வேணான்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணுறது OnePlus Buds Pro 3, OnePlus Wireless Z2. ஓகே, ஒரு சிலருக்கு ஆகலாம். எல்லாமே நமக்கு எப்பயுமே செட் ஆகணும்னு கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில அதான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வாட்ச் இருக்கு இல்லையா, வாட்சில் SpO2 சென்சார் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின், எனக்கு ரிஸ்ட்டில் ஒரு பெயின்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. SpO2 சென்சார் ஆன் பண்ணதுக்கப்புறமா இப்பயும் எவ்வளோ பேர் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? கண்டினியூஸாக வாட்சில் ஹார்ட் ரேட் சென்சாரும் SpO2 ரன் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸினஸ் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க. அப்போது ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு அது செட் ஆகலை. ஒரு சில டெக்னாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் கூட சொன்னேன், என் தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோன், ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல்
அவங்க வீட்டில் யாரோ யூஸ் பண்ணுற ஃபோன், அந்த ஃபோன் பக்கத்தில் போனால் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்டேக் வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபோன்லேருந்து என்ன தான் வெளியில் போகுது, அப்படி என்ன தான் கதிர்வீச்சு ஆகுது? ஏன்னா அந்த ஃபோன் இருக்கிற இடத்துல ரொம்ப க்ளோஸாக இருந்தால் மட்டும் ஒரு அன்ஈசினஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்குது. இதுக்கு தான் முன்ன ஒரு தடவை சொன்னேன், பழைய ஃபோன்ஸில் போயிட்டு இப்போ சார் வேல்யூ செக் பண்ணால் அவங்க சர்டிஃபை பண்ண மாதிரி தான் இருக்கா, இல்லாட்டி அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிருக்கா, வேலிடா இல்லையா நீங்களே சொல்லுங்களேன். இப்போது எல்லாமே ஏஜிங் ஆகுது, ஃபோன் ஏஜிங் ஆகுது, பேட்டரி ஏஜிங் ஆகுது, உள்ளே இருக்கிற மதர் போர்டு ஏஜ் ஆகுது, எல்லாமே ஓவரால் அந்த ஏஜிங் சைன் காட்டும் போது சார் வேல்யூ அப்படியே தான் இருக்குமா தெரில. ஸோ இதெல்லாமும் யோசிக்க தோணுது. இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஜேசுதாஸ் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, One UI 7 வந்தால் அப்டேட் பண்ணலாமா ப்ரோ? கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். ஆனால் பீட்டா வந்ததுன்னா அப்டேட் பண்ணாதீங்க. பீட்டா வந்தால் ஏன் ப்ரோ அப்டேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க? அவ்வளோ மோசமாக இருக்குமான்னு கேட்டால் டே டு டே யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ண முடியும். ஒரு சில பக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி நீங்கள் குட் லாக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய பீட்டாவில் குட் லாக்லாம் இன்டகிரேட்டே ஆகிருக்காது. அப்போ குட் லாக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் பண்ண கஸ்டமைசேஷன் எல்லாமே ப்ரோக்கனாக இருக்கும். ஏன்னா இதை நான் அனுபவித்தேன். One UI 6 வரும்போது ஆர்வ கோளாறில் என்ன பண்ணேன்னா S23 அல்ட்ராவில் நல்ல நேரம் வீடியோ கேமரா நல்லா வேலை செஞ்சதுன்னு நினச்சி தப்பிச்சுக்கிட்டேன். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பையுமே சரியாக யூஸ் பண்ண முடியல, குட் லாக் ரிலவெண்ட்டான எதையுமே யூஸ் பண்ண முடியல. ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பீட்டாக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்கன்னு வைங்களேன். அசால்ட்டு ஆந்திராவில் காலை வச்சுட்டான். இனி நடக்க போகிற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துட்டு காலை வச்சிடலாம். அதுக்கப்புறம் போகிற இடம்லாம் அப்படி தான், நெஞ்சில் இது எதுனா கோடாலி வெட்டுறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் நமக்கு அடி தான் விழுந்துக்கிட்டு இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ பீட்டாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் முக்கியமாக One UI பீட்டாக்குள்ளே போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கஸ்டமைசேஷன்லாம் நான் எதுவுமே பண்ணல, எதை பற்றியும் எனக்கு வருத்தமே இல்லை. நான் மேக்ஸிமம் கஸ்டம் ஐகான் பேக்கா கஸ்டம் தீமே டவுன்லோட் பண்ணல ப்ரோ. ஃபோன் வந்தப்போ இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. நான் யூடியூப் பார்ப்பேன், கேம் கொஞ்சம் ஆடுவேன், டைலரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறேனே தவிர கஸ்டமைஸ் பண்ணல அப்படின்றவங்கலாம் தாராளமாக பீட்டா ட்ரை பண்ணலாம். ஒரு சில ஆப் சம்டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. சிஸ்டம் ஆப் அவ்வளோ ஈஸியாக ஃபெயில் ஆகாது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஃபெயில் ஆகலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சாம்சங்கோட நேட்டிவ் சிஸ்டம் ஆப்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஃபெயில் ஆகாது. அவ்வளோதான். ஸோ One UI 7 பீட்டா வந்ததுன்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யதிராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆண்டவா Pixel 8க்கு Oppo F21 Pro அதோட சார்ஜர் 33 வாட் யூஸ் பண்ணலாமா, இதனால பேட்டரி ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இப்போது இந்த 33 வாட் சார்ஜர் சொல்கிறீங்கல்ல, அது இன்கேஸ் வந்து சூப்பர் ஊக் அந்த ஸ்டாண்டர்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு பிக்சல் வந்து 10 வாட் இந்த மாதிரி தான் சார்ஜ் ஏறும், இருக்கலே பேசிக்காக தான் ஏறும். இதுவே அந்த சார்ஜர் வந்து பிடி இல்லாட்டி QC ஸ்டாண்டர்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அப்போ உங்கள் பிக்சல் வந்து 18 வாட் அந்த மாதிரியான லெவல்லையாவது சார்ஜ் ஏறும். ஸோ இதுதான் ஆக மொத்தம் வந்து இந்த சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால மற்றபடி வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமானா அவ்வளோ ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் எதுவும் ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் சார்ஜ் ஏறுற ஸ்பீடை வந்து நம்ம யோசிக்கலாம். ஸ்பீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்காது, ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், வெறுத்து போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வரலாம். மற்றபடி வந்து வேறு எந்த ரிஸ்க்கும் பெருசாக இல்லை. ப்ரொடெக்டிவ் சர்க்யூட் அப்படிங்கிறது வந்து அந்த 33 வாட் சார்ஜர்லேயும் இருக்கும், நம்ம ஃபோன்லேயும் இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் FZ ஃபால்கன் அப்படிங்கிறவர் வந்து ரிவ்யூ இஸ் ட்ரூ, பேட்டரி பேக்கப் ரெசல்யூஷன் HD+ will give more battery backup, very useful for long movie lovers, watching videos on this phone with Dolby support really good, worth the money for 38K. 2024ல heating issue you can maintain with some settings can helpful. இது எதுக்குன்னா பிக்சல் டிவைஸாக இருக்கட்டும் இல்லாட்டி S23 FE இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான டிவைஸஸை பற்றி நம்ம சொல்லும்போது அதுக்கு மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக் இப்படி தான் இருக்குது. நார்மலாக ஹீட் ஆகக்கூடிய டிவைசஸ் எல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளே ஒரு சில கட் டவுன்ஸ் பண்ணோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ் வந்து டே டு டே லைஃப்க்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கு. இந்த ஃபீட்பேக்கை நான் எடுக்க காரணம் என்னென்னா, அப்போ எந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்மளே ஒரு சில கஸ்டம் செட்டிங்ஸ்லாம் பண்ணும்போது அது எப்பயும் இருக்கிறதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து பொதுவாக ஒரு ஃபோனை எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்கிறத பொறுத்து தான் அந்த ஃபோன் உங்களுக்கு ரிட்டன் என்ன கொடுக்க போகுதுங்கிறதுல இருக்குது. இப்போ நான் வந்து அதிகமாக சோஷியல் ஆப்ஸ் வச்சிருப்பேன், எல்லாத்துலேயுமே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் வந்து லாஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் காலையிலேருந்து அப்படின்னும் போது இந்த 4 மணி நேரத்தில் எங்கே அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் ஓகே அதுக்குள்ள வந்துட்டேன். இது வரைக்கும் ஒரு 293 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் 49 தடவை அன்லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 1.5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கு. இப்போ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 79ல் இருக்குது. ஸோ இதுதான். அப்போது இந்த மாதிரி வித்தியாசங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ வேறு யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னும் போது இத்தனை தடவை நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குமா இல்லாட்டி இத்தனை தடவை ஃபோனை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணியிருப்பாங்களாங்கிற மாதிரியான ஃபேக்டர்ஸ் உள்ளே வருது இல்லை. ஸோ இதெல்லாமும் ப்ளே பண்ணுது.
ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டிவைஸ் கிட்டங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேட்டரி லைஃப் ரிட்டர்ன் வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ரொம்ப இன்டென்ஸ் யூஸராக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃபோன் 5 hours SOT தருதுன்னா அதே ஃபோன் வேறு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 hours வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க மேக்ஸிமம் ஒய்ஃபை யூஸராக இருப்பாங்க. அப்புறம் கேம்ஸே ஆட மாட்டாங்க. வெறும் ஸ்க்ரீன் கண்டென்ட் யூடியூப் இல்லாட்டி ஏதாவது OTT அப்ளிகேஷனில் படம் பார்க்குறது இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுலேயும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை கனெக்ஷனில் OTT அப்ளிகேஷனில் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் கூட அதை பார்க்க முடியும். அப்படி பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து SOT ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரோஹித் மாதவன் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் Pixel 7 Pro யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் வாங்கினேன், லைக் 1 month தான் ஆகுது. எனக்கு ஒரு ஃபுல் வீடியோ கிடைக்குமா? யூசர் ரிவ்யூ மாதிரி கேட்குறாரா? ஒரு ஃபுல் வீடியோ கிடைக்குமா? அதாவது ஃபோனை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சரிதானா, இல்லாட்டி 9 Pro போகணுமா, 7 Pro போனது ஓகே, 9 Pro போகாமல் 7 Pro போனது ஓகே தானா, அப்டேட்டுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை 15 வந்ததுக்கப்புறம் பிக்சல் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது இது வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம ஒரு டிவைஸ் வாங்கிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து அந்த டிவைஸ் நல்ல டிவைஸாக இல்லையான்னு சொல்லிட்டு பெருசாக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வாங்குறதுக்கு முன்னாடி தான் அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரோஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ப்ரோ அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபோன் வந்து 9 சீரிஸை விட ப்ரீமியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கர்வ் பேனல் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் டிசைன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் 9 Pro மாதிரியான ஃபோன் வாங்கணும்னா 1,07,000 ரூபா செலவு பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் வந்து பாருங்கள் அதில் பாதிக்கும் கீழே தான் செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோ தான். ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கானா இருக்குது, PD ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கானா இருக்குது, குவாட் HD பேனல் இருக்கா இருக்குது, LTPO பேனல் ஆமாம், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டா ஆமாம், இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனா ஆமாம், மூவி மோஷன் பிளரில் பின்னாடி வீடியோ எடுக்க முடியுமா, எடுக்க முடியும், ஃப்ரண்ட்டில் வந்து 4K வீடியோ எடுக்க முடியுமா, எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஃபோனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ஃபோனுக்கும் 9 சீரிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குமான்னு கேட்டால் நார்மல் ரெகுலர் யூசர்ஸ்க்குலாம் அந்த டிஃப்ரென்ஸே பெருசாக தெரியாது. பொழுதுனைக்கு வீடியோ தான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃபோன் அதுவும் பிளாக் பர்பஸ்க்குன்னும் போது தான் அவங்களுக்கு தான் 7 Proக்கும் 9 Proக்கும் வித்தியாசமே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஃபேக்ட். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.